எட்டயபுரம் பொட்டு கடா குட்டிகள் மொத்தம் 20 உருப்படி, 20மே நல்ல வளர்ப்பு, எல்லாமே தெளிவான குட்டிகள். இந்த மலையில் இந்த தரத்தில் குட்டிகள் கிடைக்காது, நல்லா தரமான குட்டி. ஏன்னா அந்த மலையில் போகிறமே எல்லாம் ஒரு மாதிரி குட்டிகள் தான் வரும். இது தெளிவான குட்டி, எல்லாமே 3 மாதத்து குட்டி. 3 மாதத்துக்கு மேலே தான் இருக்கும், 3 மாதத்துக்கு கீழே இருக்காது. நல்ல தெளிவான குட்டிகள், நல்லா வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா 3 மாதத்தை குட்டிங்கும்போது ஜனவரி மாதம் ஆகும்போது நல்லா வந்துடும். அடுத்த கறிக்கு கூட நம்ம இப்போ இதை முன்னாடி மாதிரி பக்ரீத்துக்கு தான் வாங்குறது இல்லை. எல்லாம் இதை 3 மாதம் வளர்ந்தாலே இந்த குட்டியெல்லாம் நல்லா பெருசாக வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இடையிலலாம் ஒருத்தர் வாங்கினாப்புல, வாங்கி அதுக்குள்ளே வளர்த்தாப்புல 15 கிலோ குட்டியாக வாங்கினாப்புல, வாங்கி கரெக்டாக அந்த 120 நாள் 110 நாளுக்கு தான் வளர்த்துருப்பாப்புல. வளர்த்து கரெக்டாக 30 கிலோ வந்துச்சு. அதே கறி அதோட மயிலம்பாடியோட அதுக்கு ரேட் அதிகமாக போச்சுது. அதனால் மயிலம்பாடிங்கிறது கறி பர்பஸ் ஒன்று தான். இது அப்படி கிடையாது. அப்படி தப்பிச்சிட்டாலும் நம்ம பக்ரீத்துக்கு அடிச்சுக்கலாம், பக்ரீத்துக்கு அடிச்சுக்கலாம். அந்த மாதிரி தரமான குட்டிகள். இது கால்கானா வாய்க்கானா அந்த தடுப்பூசி போட்டு தான் விட்டுருக்காங்க. எல்லாமே போட்டாச்சு, 20 குட்டிக்குமே தனியாக பிரித்து போட்டாச்சு. கொஞ்சம் நம்ம கிளைமேட் மாறினதும் உடனே நம்மளே போட்டுட்டோம். இதில் எந்த தொந்தரவும் இருக்காது. தரமான குட்டிகள். இருந்த குட்டிகளை பிரித்து விட்ருக்கோம். அதாவது அதில் கொஞ்சம் பொடுசலாக இருந்தது, அதெல்லாம் தனியாக பிரித்து கொஞ்சம் ஒரு குட்டி 2 குட்டி வளர்ப்பாங்கள்ல, அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு. இது எல்லாமே கொஞ்சம் 3 மாத குட்டிங்க, நல்லா 3 மாதத்துக்கு மேலே தான் குறையாது எந்த குட்டியுமே. எல்லாமே கலர் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக நல்ல கலரு, நல்ல ப்ரீடு. எதுக்குமே கொம்பே வரல. ஆவரேஜ் 12 கிலோ உயிரடைக்கு வரும். மேல் குட்டியும் கிடக்குது, 1-2 கீழ் குட்டியும் இருக்குது. கீழ் குட்டினா ரொம்ப கீழ் குட்டிலாம் கிடையாது, அந்த 11 கிலோ 11.5 கிலோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கீழ் குட்டிலாம் கிடையாது. நல்லா தெளிவான ப்ரீடு. இந்த ப்ரீடு எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப தெளிவாக இருக்குது குட்டிகள். குட்டிகள் கலரும் சரி, தீவனம் சரி. இப்போதைக்கு சராசரி 200 கிராம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. ஃபஸ்ட் நம்ம குறையாக தான் கொடுப்போம், 50 கிராம் அந்த சைஸ் தான் கொடுப்போம். இப்போ 200 கிராம் இடையில வைக்கோல் எல்லாம் நல்லா சாப்பிடுது. 1-2 கிராம் லிவர் டானிக்கு அழகாக அந்த பண்ண செட்டிங்க்கு வந்துட்டு இப்போதைக்கு எடுத்து வளர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா தெளிவான ப்ரீடு. கலரே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வேறு அது வெளியில் போக்கலாம் கிடையாது, அப்படியே அதே இடத்துல தான். வைக்கோல் அதுதான் நம்மளோட வைக்கோல். அப்புறம் கலப்பு தீவனம் எஸ்கேடி நம்ம இதெல்லாம் போடலாம். நம்ம இப்போ பக்கத்தில் அதுவும் கிடைக்குது. இது நமக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் வச்சுருக்காங்க எஸ்கேடி, அதனால் பக்கத்தில் கிடைக்கணும், இதை வாங்கிடுவோம். இந்த அதெல்லாம் கரும்புட்டு அதெல்லாம் நல்ல வாய்ப்பான குட்டி. இதெல்லாம் அந்த அதில் போகிறது எப்போதுமே இந்த மாதிரி கலர் ஒரே மாதிரி கருமலை, எல்லாமே கருமரத்துக்கு அந்த இந்த கலரில் எப்போதும் ஒரே செட்டாக கிடைக்காது. இதில் ஒரு வெள்ளை மலை ஒரு வெள்ளை பொட்டு கிடக்கு. நல்லா தெளிவான குட்டிகள். செட் ஆகிட்டு ஆக மொத்தம் இது செட் ஆகிட்டு. நம்ம வந்து அப்படி கடையிலேருந்து பிடிச்சி கொடுத்தோம்னா சில பேர் வளர்த்துக்கிட மாட்டாங்க. இது நம்ம செட் ஆகி நிற்கிது. தேவைப்படுவோ கால் பண்ணுங்கள். இது கால்நடை பிரியர்கள் இதை கரெக்டாக இருக்கும். ஏனதோன்னு வளர்த்தா நல்லா இருக்காது. தெளிவான ப்ரீடு. நெல்லையில் அம்பாசமுத்திரம் 87 60 10 89 75. தமிழகம் முழுவதும் டோர் டெலிவரி செய்யலாம்.